மேனேஜ் பண்ணுறாங்க, ஒழுங்காகவே மேனேஜ் பண்ண மாட்டேங்க. பாஸ் வச்சுருக்கோம், எல்லாம் ஒன்றும் பாஸ் வச்சு 50 பேர் வெளியே நின்றுட்டுருக்கோம். ரசிகனுக்கு மரியாதையே கிடையாது, அவங்க கொடுத்த காசுக்கு மரியாதை கிடையாது. என்ன ஃபங்க்ஷன் நடத்துறாங்க? கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ப்ரொமோஷனுக்காக மட்டும் தான் நடத்துறாங்களா? ரசிகர்கள் யாரும் பார்க்க வேண்டாமா? நாங்கள் ட்ரெய்லர் அருமையாக இருந்துச்சு, எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் போட்டிருக்காங்க ட்ரெய்லரில். ப்ளஸ் வந்து அந்த பூஜா ஏச்சே வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள், 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி சோலவா ரெட் கலர் சாரியில் அருமையாக இருக்குங்க. படம் மெகா ஹிட்டுங்க. இனிமேல் ரஜினி சார் வந்து 1000 கோடின்னு 1500 கோடிக்கு மேலே போகிறாருங்க. ரசிகர் நம்ம பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம், எல்லாரும் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாக போயின்னுக்கிறோம். தலைவர் 50வது வருஷம் வரை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்துக்கு 14ஆம் தேதி வெயிட்டிங்கில் இருக்கிறோம். எல்லாம் நம்ம பெங்களூரில் முகுந்தா தியேட்டரில் நம்மலாம் பண்ண போகிறோம். ரஜினி நிர்மல் பேசுகிறது நான், இங்கே பாருங்க தலைவர் ரசிகர் நான், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிறாங்க, பெங்களூர்லேருந்து வந்துக்கிறாங்க நம்ம ரசிகருங்க எல்லாரும். மிக்க நன்றி சார். ஜெயிலர் வந்து இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் இதுவாகுது. ட்ரெய்லர் வந்து அடிப்பொலியாகுது. அவர் நந்தினி வர ஸ்டைலு எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்துருக்கிறோம், பெங்களூருக்கு ட்ரெயினில் போயின்னுக்கிறோம். மிக்க நன்றி. மற்ற ஸ்டாருங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கதை இல்லைங்க, நம்மளுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் தான் வேணும். உபேந்திராவும் சரி, இல்லை நாகார்ஜுனும் சரி, ஷோகின் சங்கர் நச்சாலும் சரி, நம்மளுக்கு நம்ம தலைவர் காட்டுறாங்களா? தலைவர் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி. 75 வயசுல உள்ள ஹீரோவாக நச்சுக்கிறாரு. இன்னும் 3 படம் இருக்குது அவருக்கு. அதனால் அவருக்கு இன்னும் கை கால் பல சக்தியை கொடுத்து கடவுள் நல்லா வைக்கணும். ராகவேந்திரா சாமி நம்மளாம் எதிர்பார்த்துன்னுக்குறோம். பெங்களூர்லேருந்து ஸ்லோ மோஷனாக அந்த ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்குது அவருக்கு, நட அந்த மாதிரி ஸ்லோ நட, அதனால ஸ்லோ நட, அதனால ரொம்ப இதுவாகுது. கண்டிப்பாக இருக்குது. ஜெயிலர் விட நாஸ்தியாக இருக்குது. ஆனால் 1000 கோடி எதிர்பார்த்து இருக்குது. பார்க்கலாம். 14ஆம் தேதி வெயிட் பண்ணோம். ஆமாம் நம்மலாம் அங்கே தான் பண்ணுறோம். பெங்களூர்லேருந்து காலையில் 4 மணி ஷோ ரசிகர் ஷோ பார்க்குறோம். பெங்களூரில் முகுந்தா தியேட்டரு கம்மநெல்லியிலேருந்து இருக்குது. வேணுமா நீங்கள் வந்து கூட ஷூட் எடுத்துக்கலாம். அதை நம்ம 2 நாள் முன்னாடி அங்கே எதிர்பார்த்துன்னுக்குறோம் நம்ம அங்கே. மிக்க நன்றி. பயங்கரமாக இருந்துச்சு. தலைவர் வந்து பயங்கரமாக இருக்காப்புல. அந்த பழைய ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு லுக் வந்தது, எந்த படம் கண்டுபிடிக்க முடியுதா? ஏதோ பில்லா டைப் மாதிரி இருக்குது. ஸோ பழைய பில்லா 80s பில்லா மாதிரி அந்த டைப்பில் இருக்குது. என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெருசாக ட்ரெய்லர் ரிவீல் பண்ணல. இல்லை, ஃபுல்லாக ஆக்ஷன் தான், வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ விக்ரம் டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டில் இருக்கும் தான் இருக்குது தோணுது. இவரோட கெட்டப் எப்படி இருந்தது? தர்மதுரை கெட்டப்பில் இருந்த மாதிரி இருந்தது, செம்மையாக இருந்தது. ஆமாம், ஆக்சுவலாக அது ஃப்ளாஷ்பேக் ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக் தான். பிஜிஎம் எப்படி இருந்தது? அனிருத்தோடது பிடிச்சதா உங்களுக்கு ட்ரெய்லரில்? ஸோ தான் இது ஜெயிலர் மாதிரி இல்லை, பட் ஆனால் நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது. ஆனால் ஜெயிலருக்கும் தான் பயங்கரமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நடிச்சுக்கிறாரு. இந்த படம் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸும் பெரிய ஒரு கலெக்ஷன் இந்த வாட்டி கண்டிப்பாக ஏற்படுத்தும். படம் நல்ல ட்ரெய்லர், நல்ல மாசாக எனர்ஜியாக இருக்குது. நல்ல லொகேஷன்லாம் இது பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிக்கும். ஆகஸ்ட் 14 வெயிட்டிங். கண்டிப்பாக அடிங்கண்ணா. நான் லோகேஷ் நல்ல டேரக்டரு, மியூசிக் டேரக்டர், நல்ல கதை, ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும், டேரக்ட் நல்லாயிருக்கும். தலைவரோட ஸ்டைலு, மேனரிசம் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 1000 கோடி அடிக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குண்ணா. ட்ரெய்லர் செமையாக இருந்தது, தலைவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக இருந்தது. என்ன ட்ரெய்லர் எப்படி இருந்தது? தலைவர் லுக் எப்பவும் போல் வழக்கம் போல் 75 வயசு மாதிரியே தெரியல, நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு தலைவர். கண்டிப்பாக தலைவர் எப்பவுமே தனியாக தான் தெரிவார். எத்தனை பேர் இருந்தாலும் தலைவர் கண்டிப்பாக தனியாக தான் தெரிவார். கடைசியில் அந்த ஷாட் எப்படி அந்த பழைய விண்டேஜ் ரஜினி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கண்டிப்பாக தலைவர் பண்ணுவார். இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்காரு தலைவர். 100% கண்டிப்பாக தலைவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். 1000 கோடி கண்டிப்பாக அவர் அடிப்பார். அவர் ஏஜ் ஆனது நம்ம தான் சொல்கிறோம். அவருக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியல, அவர் ஒரு சித்தர் மாதிரி. அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். வித்தியாசமாக இருக்கும் படம், கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். கண்டிப்பாக வருவார். 1000 கோடி கண்டிப்பாக அது அடிக்கும். மேனேஜ் பண்ணுறாங்க, ஒழுங்காகவே மேனேஜ் பண்ண மாட்டேங்க. பாஸ் வச்சுருக்கோம், எல்லாம் ஒன்றும் பாஸ் வச்சு 50 பேர் வெளியே நின்றுட்டுருக்கோம். ரசிகனுக்கு மரியாதையே கிடையாது, அவங்க கொடுத்த காசுக்கு மரியாதை கிடையாது. என்ன ஃபங்க்ஷன் நடத்துறாங்க? கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ப்ரொமோஷனுக்காக மட்டும் தான் நடத்துறாங்களா? ரசிகர்கள் யாரும் பார்க்க வேண்டாமா? நாங்கள் தலைவனை பார்க்குறதுக்கு தூத்துக்குள்ளேருந்து வந்திருக்கேன் நான். எதனால உள்ள அவங்க தான் ப்ரோ பதில் சொல்லணும். 4 மணிக்கு போட்டிருக்காங்க டிக்கெட். இங்கே பாருங்க தலை, ரெட் சோன் தலை டிக்கெட் தலை, ஒரிஜினல் டிக்கெட்டு, சரிங்களா? கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். 4 மணி போட்டிருக்கோம், 4 மணி போட்டிருக்காங்க. 4:35 வந்திருக்கோம்.
உள்ள ஆல்ரெடி விட்டாங்களா எல்லாம்? ப்ரோ விட்டாங்க ப்ரோ, ஒவ்வொரு கேட்லேயும் ஒவ்வொரு விட்றாங்க. ஒரு கேட்டில் லாக் பண்ணுறாங்க, நீங்கள் அடுத்த கேட்டு போங்க. அங்கேருந்து இங்கே வரக்குள்ள மணி 5 ஆயிடுது. அப்புறம் இங்கே லாக் பண்ணுறாங்க, இங்கேருந்து அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் மறுபடியும் அங்கேயே லாக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ப்ரோ மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க? ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணது இல்லையா உங்களுக்கு? போலீஸ் யாராச்சும் அடிச்சு வரணுங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. போலீஸ்லாம் டீசெண்டாக தான் இருக்காங்க. ஆனால் எப்பவும் போல் அவங்க ஃபேவரபுளான ஆட்களுக்கு மட்டும் உள்ளே விட்டுக்கிறாங்க. ட்ரெய்லர் அருமையாக இருந்துச்சு. எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் போட்டிருக்காங்க ட்ரெய்லரில். ப்ளஸ்ஸு வந்து அந்த பூஜா ஹெட்சே வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி சோலோவாக ரெட் கலர் சாரியில் அருமையாக இருக்குங்க. படம் மெகா ஹிட்டுங்க. இனிமேல் ரஜினி சார் வந்து 1000 கோடி என்ன 1500 கோடிக்கு மேலே போகிறாருங்க. யாராலும் அசைக்க முடியாதுங்க. எப்படின்னா அந்த கெட்டப் அதெல்லாம் எப்படி இருந்தது ரஜினி? அருமையாக இருந்துச்சு கெட்டப்லாம். இதில் வந்து அவருடைய கெட்டப்பு, அவருடைய ஆக்டிங்கு. இந்த வயசுல ஆக்ஷன் படமாவே பண்ணிட்டு இருக்காரு பயங்கரமா. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை என்னென்னா அவர் காலகட்டத்தில் வந்து லவ் ட்ராக் வந்தார், குடும்ப படமாக வந்தார், அப்புறம் வந்து ஒரு ட்ராஜடி படமாக பண்ணார். இப்போ ஃபுல்லாகவே மக்கள் எல்லாமே ஆக்ஷன் பிளாக் எதிர்பார்க்குறாங்க. அவருடைய ஃபைட் சீக்வன்ஸு, அவருடைய ஸ்டைலு, அவருடைய அந்த ஒரு நடிப்பு. அதனால் இன்னைக்கு காலகட்டம் மாறி போச்சுல்ல, அதனால் கூலி வந்து பெரிய ஹிட்டுங்க படம். 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடிக்கு மேலே போவோம். பாகுபலி, KGF அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை தாண்டி வரும். ரஜினி சார் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக படம் மிகப்பெரிய ஹிட்டுங்க. எப்படி இருந்தது ட்ரெய்லர்? ட்ரெயிலர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் உள்ளே தான் ப்ரோ போக முடியல. இல்ல சரி, ட்ரெய்லர் எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி கெட்டப்லாம் எப்படி இருந்தது? இல்லை ப்ரோ, நான் வந்து கொஞ்சம் தான் பார்த்தேன் ட்ரெயிலர்னா. வீட்டுக்கு போய் தான் நான் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும். நான் ஃபுல்லாக பார்க்கல ப்ரோ, பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. ட்ரெயிலர் சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன தலைவர் தான் பார்க்கலான்னு வந்தோம். இங்கே உள்ள கெப்பாசிட்டி இல்லைனா பாஸ் ஆகுது, அதிகமாக கொடுக்காம இருந்திருக்கலாம். உள்ளே கிழிச்சு போட்டு வந்தாச்சு பாஸ்லாம். அவ்வளோதான். நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு? ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ, சூப்பர் தான். ஆனால் வேஸ்ட்டு இப்போ வந்தது. சுமையா ட்ரெய்லர் பார்த்தேன் சூப்பரு, ஆனால் இங்கே வந்தது தான் வேஸ்ட்டு. அவ்வளோ நேரம் குழந்தைய வச்சுன்னு இது பாருங்கள். குழந்தைய அவ்வளோ வேர்வையில் அவ்வளோ கூட்டத்தோடு உள்ளே போனேன் நான். எதுவுமே இல்லாமல் திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. ஒரு ஏமாற்றமாக இருக்குது உள்ளே போனது. எதனால உள்ள பாஸ் இருந்தும் உள்ள பாஸ் இருந்தும் உள்ளே வரல. பாஸ் இல்லாதவங்க ஏற்கனவே நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. அது எப்படி அனுமதிக்கலாம்? இப்போ பாஸ் இருக்கவங்க என்ன பண்றது? பாஸ் எல்லாம் வெளியில் தான் நிற்கிறோம். அங்கே போராட்டம் பண்ணிட்டு நிற்கிறாங்க 6ஆம் நம்பர் கேட்டில். எல்லோரும் எப்படி தான் போனாங்க? அது பாசிங்கில் அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குறாங்கன்னா டிக்கெட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே அனுப்பணும். அனுப்பாமல் காசு இல்லாதவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? டிக்கெட் வாங்கினவங்க என்ன பண்ணுறது? இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். சின்ன குழந்தைய வச்சுன்னு இருக்கோம். எல்லா பேரும் வரோம். சின்ன பையன் இதை பாருங்கள் அழுதுன்னு இருக்கான். பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக தான் வந்தோம். எதுவுமே இல்லாமல் ஒரு ஏமாற்றமாக போகிறோம். இப்போது என்ன எதிர்பார்க்குறீங்க? உள்ள இன்னும் நினைக்கிறீங்களா? உள்ளே இன்னொன்று எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜத்தினால ஸ்டோரி நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரஜினி சார் சொல்லவே வேணாம். அவர் ஹேர் ஸ்டைலும் சரி, அவர் ஆக்ஷனும் சரி, ரெண்டுமே கலந்து இருக்கும். அதுக்கோசமே அவர் கதையும் நல்லா இருக்கிறதுக்கோசம் பார்க்குறதுக்கு வந்தேன். அதுவும் இல்லாமல் ஹிந்தி ஆக்டர் நம்ம அமீர் கான் வேறு இருக்கார். சரி, இல்லை வில்லனா என்னான்னு தெரில. சரி, அவருக்கோசம் தான் பார்க்க வந்தேன் நான். இப்படி நிறைய பேர் இருக்காங்க ரஜினி படத்தில், இவ்வளோ பேர் இருக்குது, எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. கூலி திரி கூட வர வாய்ப்பு இருக்குது. ட்ரெய்லர் ஓகே, ஆனால் உள்ளே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பட் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அதுவும் விடல. எங்களை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க, பாஸ் இருந்து உள்ளே விடல. ஸோ ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஒரு தடவை வந்து இருந்து டைம் எடுத்து வந்தோம். பட் பார்க்க விடாமல் பாஸ் இருந்து உள்ளே விடலன்னா இது ரொம்ப வெக்ஸ் ஆகிட்ட மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதே ஆல்ரெடி உள்ளே ஃபுட்டாக இருக்குது, யாராவது போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் டைமிங்காக சொல்லணும். இல்லைனா எங்களை விடுறதுக்கு இந்த டைம் உள்ளே வரணும்னு சொல்லணும். இல்லை பாஸ் செக் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்து வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்றேன்னு சொல்லணும். எதுவுமே சொல்ல வெளியே போங்கன்றாங்க. கோஆப்ரேட்டே சரியில்லை இது. ஸோ யாருன்னு தெரில. ஆர்கனைசர் தான் கேட்கணும். ஏன் விட மாட்டாங்க, என்ன ரீசன் விடலன்னு தெரில. டைமிங்காக கரெக்டாக சொல்லணும். அவ்வளோ தூரம் வாங்கினவங்க வெக்ஸாக வெளியே போகிறாங்க. ஸோ இதனால் மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது மிஸ் பண்ணிட்டு போகிறோம் நாங்கள். ஸோ இது மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துன்னா வேஸ்ட்டு தான். நடத்துங்க, எது வேணால் நடத்தலாம். எந்த ப்ரோக்ராம் வேணால் பண்ணலாம், நடத்துங்க. ஆனால் வரவங்களுக்கு கொஞ்சம் உள்ளே விட்டோன்னா சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போ கஷ்டப்பட்டு வந்து பார்த்துட்டு போகிறது என்ன பிரயோஜனம்? விக்ஸ் ஆகி போகிறவங்களுக்கு கஷ்டமாக அத்தாடி வரணும்னு தோணாதா? அது மாதிரி ஆகிடும். ஸோ அத்தாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஆனால் நேரு ஸ்டேடியம் வந்து எவ்வளோ பெருசு. ஆனால் இன்னொரு எளிநகர் ஒரு 500 பேர் மட்டும் உள்ளே விட்டுருக்கலாம். அதுதான் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இது வராமல் இருந்துருக்கலாம். ஏமா அவங்களால தான் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ நாங்கள் உள்ளே போய் தான் எங்கிட்ட எல்லாமே இதெல்லாம் இருக்குது, பாஸ்லாம் இருக்குது. அவங்க உள்ளே போனாலும் எங்களுக்கு சீட்டு கிடைக்காம நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வரோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்து டிக்கெட் இருக்கவங்கள மட்டும் உள்ளே விடணும். இல்லாதவங்கள அதுக்கு எதனா ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க சைடு இருந்து மற்றதெல்லாம் பண்ணுறாங்க. இது பண்ணால் போதும். இதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது.